திடீர்னு பார்த்தோன்னா ரஷ்யாவோட உளவுத்துறை எஃப்எஸ்பி மாஸ்கோவில் கிரெம்லின்லேருந்து சிறிது தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேர்ஹவுஸ் ஸ்டோரை சோதனை பண்ணுறாங்க. இது சோதனைன்னு சொல்கிறதையும் தாண்டி ரொம்ப தடாலடியாக துப்பாக்கி சூடுகளோட சத்தம் கேட்குது. அந்த இடத்த சுற்றி வளைக்கிறாங்க. சோதனைக்குன்னு சொல்ல போன இடத்துல ஒரு 4 நபர்களை கைது பண்ணுறாங்க. ஒரு நபரை சுட்டுக் கொள்றாங்க. என்னடா நடக்குதுன்னு எல்லாம் யோசிக்கிறதுக்குள்ள மீடியாவுக்கான ஆக்சஸ் அந்த இடத்துல குறைக்கப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பகுதியிலேருந்து ஒரு சுற்றளவுக்கு ஒரு சில 100 மீட்டர்கள் தொலைவு வரைக்கும் ஜேர்னலிஸ்ட்ன்றவங்க உள்ள அலோவ் பண்ணப்படலை. அடுத்த சில மணி நேரங்கள் அந்த இடம் கம்ப்ளீட்டாக சீல் பண்ணப்பட்டு பல நபர்கள் கைது பண்ணப்படுறாங்க. சில எக்ஸ்ப்ளோஷன்ஸும் அந்த பகுதியில் உணரப்படுது. என்னடா நடந்துட்டு இருக்கு, மாஸ்கோவில் எதுவும் பிரச்சனையா இல்லை என்ன? ஏன்னா எதுவுமே கெஸ் பண்ண முடியல. திடீர்னு பார்த்தோன்னா ஆஃபீஸர்ஸ் போகிறாங்க, திடீர்னு பார்த்தோன்னா வெளியில் வராங்க. எதுவுமே கெஸ் பண்ண முடியாத நேரத்தில் கிரெம்லின்ல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியில் வருது. நம்ம உக்ரைன் இந்த மாதிரி அவங்களோட உளவாளிகளை பயன்படுத்தி இந்த ஸ்பைடர் வெப்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல, ரஷ்யாவுக்குள்ளே போயிட்டு ரஷ்யாவை ட்ரோன்கள் மூலயமா தாக்குறது, அதே மாதிரி ஒரு அட்டம்ப்டை இந்த இடத்துல பண்ணாங்க. ஆனால் நாங்கள் அதை முறியடிச்சிட்டோம். உக்ரைனோட சில முக்கியமான நபர்கள், உக்ரைனோட உளவுத்துறையை சார்ந்த நபர்கள் 35 ட்ரோன்களோட எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரோன்களோட நாங்கள் இப்போ கைப்பற்றியிருக்கோம்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஆனால் இது இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அப்டேட்ஸ்ன்றது எதுவும் இல்லாமல், நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி அப்டேட்ஸ் இல்லாமல் மாஸ்கோவில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான ஒரு வீடியோ, மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். உண்மையிலே நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த சம்பவம் நடந்தது எப்படி, இல்லை இந்த சம்பவம் என்ன நடந்திருக்குன்னு இன்னைக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரியை பார்ப்போம். இன்னைக்கு மாஸ்கோவில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி, நார்மலான ஒரு டே டைம் தான், ஒரு குடவுன் ஆனது இருக்கு. இந்த குடவுன் எதற்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். அதுலேயும் அந்த குடவுன் எதற்கு பெயர்பட்டதுன்னு பார்த்தோன்னா ஸ்பானிஷ் டைல்ஸ். மாஸ்கோ மற்றும் அதோட சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்யறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடம். இது ரஷ்யர் ஒருத்தருக்கு சொந்தமான இடம் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த குடவுனுக்கு வெளியில நார்மலான ஒரு சூழல் தான் நிலவிட்டிருக்கு. திடீர்னு பார்த்தோன்னா அந்த பகுதியில் இந்த ஹோம்லெஸ் பீப்புள்னு சொல்லுவோம்ல, அங்கே இருக்கக்கூடிய, அதாவது நம்ம தமிழ் மொழியில் பேசணும்னா பிச்சை எடுப்பவர்கள், அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு தன்னிடம் இருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து சுட ஆரம்பிக்கிறாரு. இது சிசிடிவி ஃபுட்டேஜ், அதாவது அந்த குடவுன்ல இருக்கக்கூடிய சில சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நபர் சுடுற மாதிரி பதிவாயிருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. குடவுன்ல இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதுக்குள்ள ஒரு 2 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படுது. அந்த டைம்ல பார்த்தோன்னா அந்த ஃபேக்டரியில இருந்து ட்ரோன்கள் ஆனது மேலே பறக்க ஆரம்பிக்குது. இது எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவங்க அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுல சில நபர்கள் பார்த்தோன்னா திரும்பவும் தாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா ஃபேக்டரி தானே, ஃபேக்டரியில் இருக்கவங்க கிட்ட துப்பாக்கி எப்படி, அதுவும் யார் அது வெளியில சுட ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இது எல்லாம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறமா பேக்கப் ஃபோர்ஸஸ் வருது. சாதாரணமா யாரோ சொல்றாங்க, பின்னாடி பேக்கப் ஃபோர்ஸஸ் வருது. அப்பயே ஏதோ சம்திங் ராங். அடுத்த அறிவிப்பு தான் கிரெம்லின் கிட்ட இருந்து வந்தது. ஸோ அஃபிஷியலா எஃப்எஸ்பி ரஷ்யாவோட உளவுத்துறை உக்ரைனோட ஒரு அட்டம்ப்டை முறியடிச்சிட்டாங்க. மாஸ்கோவில் இருந்தே மாஸ்கோவை தாக்குறதுக்கான, கிரெம்லினை தாக்குறதுக்கான அந்த ஒரு முயற்சி இன்னைக்கு முறியடிக்கப்பட்டுச்சு. இதற்கு பின்னாடி நடந்தது என்ன? ரஷ்யா சார்பில் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மால்டோவன் சிட்டிசன்ஸ், மால்டோவை சார்ந்த அந்த 2 நபர்கள், குடியுரிமை பெற்றவர்கள், அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தோன்னா ரஷ்ய குடிமகன் தான். அவர் தான் அந்த ஸ்டார்டிங்கில் கன் ஃபயர் பண்ணது. இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ நடந்தது என்ன? கிரெம்லின் சார்பில் சொல்லியிருக்கக்கூடியது, இது உக்ரைனோட உளவுத்துறை, அவங்க தான் முழுக்க அவங்களோட மேற்பார்வையின் கீழ் தான் நடந்தது. ஆனால் எப்படி நடந்தது? இது எப்போ பிளான் பண்ணாங்க? இது எப்படி பாசிபிள் ஆச்சு? மாஸ்கோ வரைக்கும் ட்ரோன்கள் வர வரைக்கும் ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்றதை இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ட்ரக் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு வரப்போகிறதா ரஷ்யாவோட உளவுத்துறைக்கு ஒரு தகவலானது கிடைக்குது. இந்த ட்ரக்கில் என்ன எடுத்துகிட்டு வர போகிறாங்க? ஏன்னா இன்டெலிஜென்ஸ் இன்புட் கிடைக்குதுன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. கோட்வேர்ட், அந்த கோட்வேர்ட்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணப்படும். ஸ்பானிஷ் டைல்ஸ், இதோட வரக்கூடிய ஒரு ட்ரக்ல எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ், அதிகப்படியான ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் கண்டெய்னர் ஆனது மாஸ்கோ நோக்கி வரப்போகுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய விவரத்தை அவங்க சரியா சொன்னாங்களான்னு தெரியல. ஏன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த ட்ரக் வரப்போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே ரஷ்யா தன்னோட கண்காணிப்பை அதிகப்படுத்துறாங்க. இப்படி அந்த கண்காணிப்பை அதிகப்படுத்தி இன்னும் விசாரணைகளை அதிகப்படுத்துறப்போ ரொம்ப பெரிய தகவல்களானது கிடைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ட்ரக்ல இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள், இதோட ஆரிஜின்ன்றது உக்ரைன்ல இருந்து கிடையாது. பதிலுக்கு பார்த்தோன்னா இந்த ஆயுதங்களானது ஸ்லோவாக்கியாவில் ஆரம்பிச்சு ஸ்லோவாக்கியாவில இருந்து போலாந்துக்கு வந்து, போலாந்துல இருந்து பெலாரஸ்குள்ள வந்து, பெலாரஸ்ல இருந்து அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நேரடியா இதுல உக்ரைனுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய வகையில 2 நபர்கள்
மால்டோவாவுக்கு சொந்தமான 2 நபர்கள் இந்த உக்ரைனால காண்டாக்ட் பண்ணப்படுறாங்க. இவங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் நேரடி தொடர்பு இருக்க போகுதுன்றது அப்ப அவங்களுக்கு புரியல. இதற்கு முன்னாடி இந்த உக்ரைனோட உளவுத்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரஷ்யாவை சார்ந்த ஒரு குடிமகன், இவரோட டீடைல்ஸ்ன்றதை ரஷ்யா வெளியில விடல. இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ரொம்ப லாங் கிரைம் ஹிஸ்டரியை கொண்ட ஒரு நபர், அதுவும் ரஷ்யாவுக்கு எதிரான அந்த ஆன்டி ரஷ்யன் மைண்ட் செட்ல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் 2022க்கு முன்னாடி, அதாவது 2019ஆம் ஆண்டு சிறையில் அடைக்கப்படுறார் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட்டதுனால. அப்போ இருக்கக்கூடிய ஒரு நபர் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா வேக்னர் ராணுவத்தில் போயிட்டு சேர ஆரம்பிக்கிறாரு. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சட்டம் என்னன்னா, நீங்க வேக்னர் ஆர்மியில் சேர்றீங்க, இந்த மாதிரி ஒரு யுத்த காலத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக போராடுறீங்கன்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றங்கள், அந்த குற்றத்தோட தன்மையை பொறுத்து உங்களுக்கு விடுதலையானது கொடுக்கப்படும், ரஷ்யாவோட அந்த குடியுரிமையானது உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும். என்னதான் இவருக்கு அந்த ஆன்டி ரஷ்யன் மைண்ட் செட்ல இருந்தாலும், அது சம்பந்தப்பட்ட அந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும், வேக்னர் ராணுவத்தில் சேர்ந்து 2023ஆவது ஆண்டு வரைக்கும் எந்த மாதம்ன்றதை மென்ஷன் பண்ணல, 1.5 ஆண்டுகளுக்கு அதிகமாக இவர் அந்த ராணுவத்தில் பணிபுரிஞ்சதுனால இவருக்கு ரஷ்யன் சிட்டிசன்ஷிப் ஆனது கொடுக்கப்படுது. இவரை நேரடியாக உக்ரைனோட உளவுத்துறை கான்டாக்ட் பண்ணி பெரிய ஒரு குடம், மாஸ்கோவோட இன்னர் சர்க்கிளில் ஒரு பெரிய வேர் ஹவுஸை ஒன்று வாடகைக்கு எடுக்கணும். அப்படி வாடகைக்கு எடுக்கக்கூடிய இடத்துல 60 நாட்களுக்கு இவங்க சொல்கிறத அங்கே செய்யணும். அதுக்கு பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆனது கொடுக்கப்படுது. இந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் குறிப்பிட்ட ஒரு நாளில் அந்த குடவுனை ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய நபர்களோட கண்ட்ரோலில் விட்டுட்டு ப்ரீ டெசிக்ன்ட் ஏரியா, ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு அவர் வந்து சேரணும். அங்கே உக்ரைனோட உளவுத்துறை அதிகாரிகள் இவரை பிக்கப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா இவர் உக்ரைன் போயிட்டு உக்ரைன்லேருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போலான்றது இவங்களோட திட்டமாக இருந்துட்டு. ஸோ இவரோட வேலை என்னன்னா, மாஸ்கோவில் ஒரு குடவுன் எடுக்கணும். மாஸ்கோவில் ஒரு குடவுன் எடுக்கிறது சாதாரணமான வேலை இல்லை, ரஷ்யன் சிட்டிசன்னால தான் அது முடியும். அதுவும் அந்த பிஸ்னஸ்க்கான ஹிஸ்ட்ரி நீங்கள் காமிக்கணும். மினிமமாக நீங்கள் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, எவ்வளவு பொருட்கள் வந்து போகுதுன்றதையும் காமிக்கணும். ஸோ இதற்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால இவரை பிடிச்ச ஒரு குடவுனை வாங்கிட்டாங்க. இந்த குடவுனை எடுத்ததுக்கு அப்புறமா அங்கே நார்மலாக பிஸ்னஸ் நடக்கிற மாதிரி காமிக்கணும். அதனால இந்த உக்ரைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சராசரியா ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 70லிருந்து 80 ஆர்டர்ஸ், ஆன்லைன் ஆர்டர்ஸை, ஆன்லைன் சைட்ஸை இவங்க முடிக்கிற மாதிரி கணக்குகள் காமிக்கிறதுக்காக இவங்களை சார்ந்த நபர்களே உள்ள கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி, இவங்க மெட்டீரியல்ஸை வாங்குற மாதிரி, அந்த இடத்துல பிஸ்னஸ் நடக்கிற மாதிரி ஒரு செட்டப்ன்றதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இடம் கிடச்சிருச்சு, அந்த இடத்துல அவங்க அந்த வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வெப்பன்ஸ் ட்ரக் இன்னமும் இந்த இடத்துக்கு வரல. குடவுனை ரெடி பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் உள்ள கான்டாக்ட் பண்ணாங்கல்ல அந்த ரஷ்யன் சிட்டிசன், அவரோட வேலை. இந்த குடவுனை மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த குடவுனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 2 நபர்கள் தேவை. இவங்க ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட அறிவுள்ளவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் நல்ல அதாவது உக்ரைனுக்கு ரொம்ப ஆதரவான நபர்களாக இருக்கணும். இதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மோல்டோவன் சிட்டிசன்ஸ் 2 பேர், விக்டர் புர்லாக் 1986 பிறந்தவர், ஆரோல் காலஸ் 1995 பிறந்தவர், இவங்க 2 பேரையும் கான்டாக்ட் பண்றாங்க. ஏற்கனவே ரஷ்யாவில் அந்த குடவுன் எடுத்திருக்காருல்ல, அவருக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்ற மாதிரி, அதாவது இவங்க வேலை தேடிட்டு இருக்க மாதிரியும் ரொம்ப கம்மியான லேபர்ல இவங்க கிடைச்ச மாதிரியும் அந்த நாட்டை விட்டு வெளியில வந்த மாதிரி அந்த ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அந்த குடவுன்ல வேலைக்கு சேர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குடவுன்ல இருந்து ட்ரோன்களை லான்ச் பண்றதுக்கு அந்த ஒரு சூழலை ரெடி பண்ணணும். வெளியில ட்ரோன்கள் வந்து கம்ப்ளீட்டா வராது, வெப்பன் ஷிப்மெண்ட் ஆனது கிளம்பிருச்சு, இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துட போகுதுன்றது தெரியும். அப்படி வரக்கூடியதை அசம்பிள் பண்றது இவங்களுக்கான வேலை. ஸோ இதுக்கு முன்னாடியே ரஷ்யா இந்த ஆயுதங்கள் வரப்போகுதுன்றதை ட்ராக் பண்ணிட்டதுனால இந்த நபர்கள் வர்றதுக்கு முன்னாடியே, இவங்க அந்த குடவுனை வந்து அடையறதுக்கு முன்னாடியே ரஷ்யாவோட உளவாளிகள் உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேர் ஹவுஸில் இவங்க நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்மளோட இன்டெலிஜென்ஸ் யூனிட் நமக்கான வேலைகளை கொடுத்துட்டு இருக்கு, அவங்க ரெக்ரூட் பண்ணி ஆளை உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க, நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அங்கே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, ரஷ்யாவோட உளவாளிகள் ஆல்ரெடி அந்த குடவுனில் ஊடுருவிட்டாங்க. இந்த ஷிப்மெண்ட் வரப்போகுதுன்னு டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ ரஷ்யாவோட உளவாளிகளும் அந்த குடவுனில் இருக்காங்க. உக்ரைனோட உளவுத்துறையை சார்ந்த இந்த ஒரு அட்டம்ப்டுக்காக அவங்க யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்களோ அவங்களும் இந்த இடத்துல வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் ரஷ்யாவோட உளவாளிகள் அங்கே இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியல. ஸோ இவங்களும் வராங்க. அந்த ட்ரோனோட ஸ்பேர் ஆனது ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டாக வர ஆரம்பிக்குது. முதல்ல அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறமா அந்த ட்ரோனுக்கான சிம் கார்ட்ஸ் வருது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய ஆர்டராக இந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஃபைனலான ஒரு மூவ், குடவுனை வாடகைக்கு எடுத்தாச்சு, அதுக்கு ரஷ்யன் சிட்டிசன் ஒருத்தர் உதவிட்டார். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இந்த ஆயுதங்களை அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த 2 நபர்களை பிடிச்சாச்சு. இப்போது அந்த ட்ரோனை லான்ச் பண்ணணும். அதுக்கு சொல்லி முக்கியமான ஒரு டீமை இவங்க ஹையர் பண்ணுறாங்க. இந்த டீமில் இதே மாதிரி மற்ற தரப்புல இருந்து, முக்கியமாக சொல்லணும்னா இதில் வந்து ஜெர்மனியை சார்ந்த சில நபர்களும் இன்வால்வ் ஆயிருக்கலான்றதை சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, ஏன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எதையுமே அவங்க வெளியில் கொடுக்கல. ஸோ போலாந்து போன்ற நாடுகள்லேருந்து 5 நபர்கள் உள்ள வரவழைக்கப்படுறாங்க. மீண்டும் ஒரு ரஷ்ய குடிமகன் இதே மாதிரி வேக்னர் குரூப்பில் பயணித்த அந்த ஒரு ஆர்மியில் இருந்த ஒரு நபர் ஹையர் பண்ணப்படுறார். இந்த வெப்பன்ஸை லான்ச் பண்ணுறதுக்காக அவரை ஹெட்டாக நியமித்து இந்த 5 நபர்கள், மொத்தமாக இவரோட சேர்த்து 6 நபர்கள் இந்த ஒரு திட்டத்துக்குள்ளே ஈடுபட்டிருக்காங்க. இந்த ட்ரோனை லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஒரு நாளும் வருது.
ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிளான்ல ரஷ்யாவும் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரஷ்யாவோட உளவாளிகளோட நடமாட்டமும் இந்த இடத்துல அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ட்ரோன் லான்ச்சுக்கான அந்த ஒரு நாளும் வருது, லான்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த முதல் ட்ரோன், ஒவ்வொரு ட்ரோனாக அசம்பிள் பண்ணுறது எல்லாமே அந்த ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கு. அந்த முதல் ட்ரோனை இவங்க லான்ச் பண்ண ட்ரை பண்ணுறப்பவே அது கொஞ்சம் தூரம் பறந்து போனப்பவே, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, யாரோ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்க ஒரு நபர் திடீர்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான்னு, அந்த இன்சிடென்ட் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. முதல் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா சுதாரிச்சுக்கிறாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒரு தப்பா நடக்குதுன்னு சொல்லி அந்த ரெசிஸ்ட் பண்ணாருன்னு சொன்னல, அந்த ட்ரோன் லான்ச்சுக்கு ஹெட்டா இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் திரும்ப சண்டை போடுறாரு. சரண்டராக முடிவு பண்ணல, நான் சரண்டராக மாட்டேன்னு சொல்லி திரும்ப ஆயுதம் ஏந்தி சண்டை போடுறாரு. அவர் மட்டும் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்காரு. மீதம் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இப்ப ரஷ்யாவோட உளவுத்துறையினால கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இது இன்னைக்கு மாஸ்கோவில் நடந்திருக்கு. பெரிய ஒரு விஷயமா ட்ரெண்டாகவும் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதில் நகைச்சுவையான ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த சிசிடிவி, சாரி, அது சிசிடிவியே கிடையாது. இப்படி ஒரு கேமரா அங்கே இருக்குன்றதே இவங்க யாருக்கும் தெரியல. ஆல்ரெடி உள்ள நுழைஞ்ச ரஷ்யாவோட அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் சார்ந்த அந்த ஏஜென்ட்ஸ் உள்ள அங்கங்கே ரகசிய கேமராக்களை ஃபிக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை லைவான ஃபுட்டேஜை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ஒன்றா வெளியில் வந்து தான் இவங்க ட்ரோன் அசம்பிள் பண்ணுறது, ஷிப்மெண்ட் எங்கேயோ இருந்து வெளியில் வர மாதிரி ஷிப்மெண்ட்ஸை வந்து வாங்குறது, டைல்ஸ் பாக்ஸை பிரிச்சுட்டு அதுக்குள்ளேருந்து அந்த ட்ரோனுக்கான ஸ்பேர்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே நடந்திருக்கு. ஏன் பண்ணதெல்லாம் பண்ணீங்க? ஒரு கேமரா இருக்கு, யார் எந்த இடத்துல இருக்காங்க அதை கூடவா தெரியாம பண்ணுவீங்க? ஒருவேளை இந்த பிளான் மட்டும் ரஷ்யா நினைச்ச மாதிரி நடக்காம விட்டுருந்தது, இல்ல இதை அவங்க கடிக்க தவறிருந்தாங்கன்னு வைங்க, ஸ்பைடர் வேவ் ஆபரேஷன் மாதிரியே பெரிய ஒரு ஆபரேஷன் இவங்க நேரத்துக்கு பண்ணிருப்பாங்க. பெரிய ஒரு லாஸ் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கும். இதுல இன்னொரு ஆடடான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதுல உக்ரைனோட சில முக்கியமான சில அதிகாரிகளும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. உளவுத்துறை மட்டும் இல்லாமல் பல அரசு அதிகாரிகள் இதில் இன்வால்வ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டான்றதையும் ரஷ்யா ட்ராக் பண்ணாதான் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நடிகர் ஒருத்தர் மாட்டியிருக்காரு. யாருன்னு பார்த்தோன்னா, உக்ரைன் மற்றும் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கக்கூடிய ஆல்பர்ட் விக்டோவிச் வசிலேவ்னு சொல்லுவாங்க. இவரோட நிக்நேம் என்னன்னு பார்த்தோன்னா கியூ ஸ்டோனர். ஒரு பாடகர், ஒரு நடிகர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமையில் இருக்கவர். அவரை முக்கியமான அந்த ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கிறதா ரஷ்யா இப்போ சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு எங்கே வேணும்னாலும் இவரை பற்றின செய்திகள் வரலாம். ரஷ்யாவோட உளவுத்துறை அவங்களோட வேலையை எப்போ வேணால் காட்டுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அண்ட் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பாசிட்டிவானது, அதாவது ரஷ்யாவுக்கு பாசிட்டிவானது, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு நபர் இந்த ரஷ்யாவோட உளவுத்துறை உள்ள இருக்கக்கூடிய நேரத்திலேயே அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளை, அதாவது இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரஷ்யாவோட கிரிமினல் கோட் ஆர்டிகல் 205 படி உங்களை யாராச்சும் ஒரு ஃபாரின் ஏஜென்ட் கான்டாக்ட் பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரி நீங்கள் நாட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சனை ஈடுபடணும்னு சொல்கிறப்போ நீங்கள் அது சம்மந்தப்பட்ட தகவல் ரஷ்யா கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை ரஷ்யாவோட உளவுத்துறைக்கு கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு மிஷனில், ரஷ்யா அடுத்து பிளான் பண்ணக்கூடிய மிஷனில் நீங்கள் இன்வால்வ் ஆகிடுவீங்க. உங்களுக்கு தண்டனைன்றது கொடுக்கப்படாது. உங்களோட பாஸ்ட் கிரிமினல் ரெக்கார்ட்ஸை பொறுத்து, நீங்கள் ஏற்கனவே வந்து ரொம்ப மோசமான கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா குறைவான தண்டனையும், எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஃபாரின் ஏஜென்ட் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க, இந்த மிஷனில் என்னை இன்வால்வ் ஆக சொல்கிறாங்க, நானும் அவங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்குன்றதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான தண்டனையானது குறையும். அந்த மாதிரி ஒரு நபர் இதில் உதவி இருக்காரு. ஸோ இந்த சம்பவம் இப்போ ரஷ்யாவில் நடந்திருக்கிறது ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஆனால் ஒன்று, பிக் பாஸ் வீடு மாதிரி சுற்றி கேமராவை செட் பண்ணிட்டு லைவாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அது தெரியாமல் டைல்ஸ் என்ற பேரில் ட்ரோனை இறக்கி அதை ஒரு ஆப்ரேஷனாக லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லி வகையாக மாட்டியிருக்காங்க. மாட்டின ஒருத்தரும் இந்த இடத்துல தப்பிக்க போகிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதை கண்டிப்பாக ரஷ்யா ட்ராக் பண்ணுவாங்க. ஏன்னா இது நடந்திருக்கிறது மாஸ்கோவில். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஏன்னா மாஸ்கோன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ரீஜன், ரஷ்யன் கேபிட்டல். அதை உக்ரைன் தாக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக ரஷ்யா கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்டேட்ஸ் ஓடிட்டு இருக்கனால இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டாபிக் எடுத்து நம்மளால் பேச முடியல. இந்த மாதிரி எதுவும் டாபிக் சஜஷன் உங்களுக்கு இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணது மூலமா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதையும் உங்களால் சொல்ல முடியும். மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது வந்து உங்கள் எல்லாருக்கே